ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, 9ஆம் வகுப்பு அறிவியலோட முக்கியமான கேள்விகள். நம்ம டேர்ம் 3 அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? முக்கியமான கேள்விகளை நானாக எடுத்து உங்களுக்காக போடப்போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான 4 மார்க் போடுவேன். இது முக்கியமான 7 மார்க் கொஸ்டின் ஃபார் தமிழ்நாடு 9ஆம் வகுப்பு அறிவியல். சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய கொஸ்டின் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு உங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா? யார் யார் சயின்ஸ் எக்ஸாமை லைக் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சயின்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை படித்தாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாமில் மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? காற்றழுத்தமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரிக்கவும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நெருக்கங்கள் மற்றும் அழுத்தங்கள் எவ்வாறு உண்டாகின்றன படத்துடன் விளக்குக. நீயும் உனது நண்பனும் நிலவில் இருக்கிறீர்கள். உனது நண்பன் ஏற்படுத்தும் ஒளியை உன்னால் கேட்க முடியுமா? இது 2 சேர்ந்து 7 மார்க். சரிங்களா? இது நான் உங்களுக்கு ஒரு மாடலில் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்தின் விளக்கு. பதங்கமாதல் வரையறு. ஆபத்தான 3 ரெசின் குறியீடுகள் எவை? அவற்றின் நன்மையை விவரி. சரிங்களா? அதுக்கடுத்து 5வது கேள்வி, மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ்க்கு இடையே உள்ள வேறுபாட்டினை பட்டியலிடுக. பாலினப்பெருக்கத்தின் போது ஏன் கேமிட்டுகள் மியாசிஸ் மூலம் உருவாக வேண்டும்? நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி. அளவீடு என்றால் என்ன? எஸ்ஏ அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? 8 கோளக ஆடி சமன்பாட்டை எழுதுக. அதில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ஒவ்வொன்றையும் விளக்கு. பின்வரும் நிகழ்வுகளில் ஒளியானது விலகல் அடையும் விதத்தை படங்களை வரைந்து விளக்குக. சரிங்களா? தொடர் 9 கேள்வி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இதில் அந்த இதில் 3 அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்திற்கு எப்படி போகுது, அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக. இது அதுக்கு டெஃபினிஷன் கேட்டுறாங்க. சரிங்களா? நவீன தனிம அட்டவணையின் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. பிணைப்பின் வகைகள் யாவை? மயக்கமூட்டிகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பயன்பாட்டின் அடிப்படையில் சாயங்களை வரைபடுத்துக. இது 2 சேர்ந்து ஒரு கேள்வி. சரிங்களா? நிலைத்த திசுக்கள் யாவை? வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்களை விவரிக்க. காய்கறி தோட்டங்களில் வகைகள் யாவை? தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. டோட்டல் 15 கேள்வி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 7 மார்க் கேள்வி 4 இல்லை 5 தான் எழுதணும். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் படித்தாலே நம்மளுக்கு போதுமானது. ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வி வில் மீட் வித் another one video.